வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய கடலில் மர்மம் அப்படின்ற நாவலை பத்தி பார்க்க போறோம். தென்னாப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் கப்பல் மூலமா வந்துட்டு இருக்கும்போது அந்த கப்பல் திடீர்னு மாயமாகுது. அந்த கப்பல் என்ன ஆச்சு? அந்த கப்பல்ல கொண்டு வரப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் என்ன ஆச்சு? அந்த கப்பல்ல பயணம் செய்து வந்த அதிகாரிகளின் நிலைமை என்ன? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ரகசிய உளவாளி தான் நம்ம ஹீரோ. அவர் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணி இதை சால்வ் பண்ணாரு அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த கடலின் மர்மம் அப்படின்ற நாவல். நான் எல்லா வீடியோவிலும் சொல்றது போலவே என்னுடைய நோக்கம் இந்த கதையை உங்ககிட்ட ஃபுல்லா சொல்றது கிடையாதுங்க. நான் எப்படி படிச்சனோ அதே போல இந்த புத்தகத்தை நீங்களும் படிக்கணும். அதுக்காக நான் சொல்ற இந்த கதையின் ஒரு சின்ன முன்னோட்டம் உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி உங்களையும் இந்த புத்தகத்தை படிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்பவுமே நான் எல்லா புக்கோட கதையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் சொல்லுவேன். ஆனா இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி அப்படின்றதால நான் இன்னமும் உங்களுக்கு கிறிஸ்பா தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் எந்த அளவுக்கு இந்த கதையை பத்தி அதிகமா சொல்றேனோ அந்த அளவுக்கு இந்த புக்கோட ஸ்பாய்லர்ஸ் வெளியே வரும். நீங்க படிக்கும் போது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் கிறிஸ்பாவும் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே நண்பர்களே, வாங்க இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த கதை பாத்தீங்கன்னா 1990களின் பிற்பகுதியில் நடக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். தென்னாப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க கேப்டவுன் அப்படின்ற ஒரு நகரத்துல இருந்து இந்தியாவில் இருக்க கொல்கத்தா அப்படின்ற நகரத்துக்கு கப்பல் மூலியமா இந்திய அரசுக்கு சொந்தமான தங்கங்கள்லாம் வந்து சேர வேண்டிய ஒரு அரசு முறை பயணமா ஒரு பெரிய கப்பல்ல பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்க அந்த கப்பல் குறிப்பிட்ட தேதியில கொல்கத்தா வந்து சேரல. காரணம், அந்த கப்பலுடைய சிக்னல் இந்திய பெருங்கடல் கிட்ட வரும்போது பாதியிலே கட் ஆயிடுச்சு. அந்த கப்பலை பத்தின எந்த ஒரு சிக்னலும் எந்த ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கல. இந்த விஷயத்தை பத்தி துப்பு துளக்கிறதுக்காக ஒரு ரகசிய உளவாளியை கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுது. அவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. அவர் என்ன பண்றாருன்னா, சார்ஜ் எடுத்த முதல் நாள்லயே சூதுகவும் படத்துல வர போலீஸ் ஆபீசர் பிரம்மா கேரக்டர் மாதிரி கடல் வழி வாணிபத்துல கடத்தல்ல ஈடுபடுற யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாரையும் போட்டு பொளந்து விசாரிக்கிறாரு. அப்படி அவரு விசாரிக்கிறதின் பலனா அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டு பக்கத்துல இருக்க தனியாருக்கு சொந்தமான ஒரு தீவுல பல கொள்ளையர்களும் பெரும் பணக்காரர்களும் அங்க மீட்டிங் போறது வழக்கம். இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அங்கதான் தலைமையிடமா கொண்டு நடைபெறும். இந்த விஷயம் கிடைச்சதும் நம்ம ஹீரோ இப்ப அந்த பிரைவேட் ஐலாண்டுக்கு போறதுக்கு முடிவு பண்றாரு. ஆனா அந்த தீவுக்கு சாதாரண குடிமக்கள் போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா அது ஒரு பிரைவேட் ஐலாண்டு. அதனால ஹீரோ என்ன பண்றாருன்னா, தன்னை ஒரு பெரும் பணக்காரர் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிட்டு தனக்கு கேம்பிளிங்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த தீவுக்கு அவரு போய் சேர்றாரு. அங்க போனதும் அவருக்கு ஒரு பர்சனல் கைடு வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா அது ரொம்ப பணக்கார தீவு. அந்த கைடை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த தீவு முழுசா சுத்தி பார்க்கறாரு. அந்த தீவை பத்தின எல்லா விஷயத்தையும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் அனலைஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இடத்துல எப்பவுமே கூட்டம் அதிகமா இருந்திருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த தீவோட மைய பகுதியில் இருக்க ஒரு பெரிய ரெசார்ட். அங்க பார், ரெஸ்டாரண்ட் எல்லாமே சேர்ந்தது அந்த ரெசார்ட். அங்க கூட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. எல்லா பணக்காரங்களும் கேம்பிளிங் ஆடுறதுக்கு அங்கதான் வராங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த தீவோட ஒரு கார்னர்ல இருக்க ஒரு போட் ஹவுஸ், போட் கிளப்னு சொல்லலாம். அங்க இருக்க அந்த பணக்காரங்க, டூரிஸ்ட் அவங்க எல்லாம் கடலுக்குள்ள போகும்போது போட் அங்கதான் எடுத்துட்டு போவாங்க. திரும்ப வந்து அங்கதான் நிப்பாட்டுவாங்க. சோ இந்த ரெண்டு இடங்கள்லயும் கூட்டம் எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்துதான் நம்ம விசாரணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவரு ரகசியமா தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி காணாமல் போன அந்த கப்பலை பத்தியோ அந்த தங்க கட்டிகளை பத்தியோ எந்த நியூஸும் அவருக்கு கிடைக்கல. இந்த மாதிரி போயிட்டு இருக்க இந்த சமயத்துல ஒரு நாள் ராத்திரி சமயத்துல அந்த தீவனுடைய போட் கிளப்ல இருந்து ஒரு போட் கிளம்பி போகுது ராத்திரி சமயத்துல, அதுவும் லைட் எதுவும் போடாம. இந்த விஷயத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. ராத்திரி சமயத்துல ஒரு போட் லைட் இல்லாம ஏன் போட் கிளப்ல இருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு அவருக்கு டவுட் வருது. அதனால அவரு அங்கேயே ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கறாரு. சுமாரா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த போட்டு திரும்பவும் அந்த கரைக்கு வருது. அந்த போட்ல இருந்து இறங்கி வருது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த போட் கிளப்போட ஓனர். அந்த ஓனர் அந்த போட் கிளப்ல இருந்து கிளம்பி போன பிறகு ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த போட் கிளப்போட பூட்டை உடைச்சு உள்ள ரகசியமா போய் பார்க்கறாரு. ஆனா அவருக்கு பயன்படுற மாதிரி அங்க எந்த ஒரு விஷயமும் அவருக்கு கிடைக்கல. அன்னைக்கு ராத்திரி அவரோட ரூமுக்கு போயிட்டு மறுநாள் காலையில ஹீரோ தன்னுடைய கைடு கிட்ட கேட்கிறாரு, இந்த தீவுல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரி ஏதாவது இடம் பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அந்த கைடு சொல்றான், இந்த தீவுக்கு பக்கத்துல திமிங்கல தீவுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க கேட்கற மாதிரி 1 மணி நேரத்துக்குள்ள அங்க போயிட்டு வரலாம். ஆனா அது ரொம்ப ஆபத்தான தீவு. காரணம், அந்த தீவை சுத்தி நிறைய திமிங்கலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தீவை சுத்தி நிறைய செடி கொடிகளும் சேரும் சகதியமா நிறைஞ்ச இடம். அதனால அந்த பக்கம் எந்த போட்டோ கப்பலோ போனாலும் போட்டோடைய மோட்டார் அங்க இருக்க சேரு சகதியில மாட்டிக்கும், இல்ல செடி கொடிகளை மாட்டி
மாட்டி அது ப்ரொப்பலரை டேமேஜ் பண்ணிடும். அப்படியும் இல்லைன்னா அங்க இருக்க திமிங்கலங்கள் கப்பலையும் போட்டையும் அடிச்சு கவுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காரணங்களால அந்த தீவு பக்கம் யாரும் போக மாட்டாங்க, அது ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னு அந்த கைடு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி தான் எப்பவுமே குற்ற செயல்களின் பிறப்பிடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ மறுநாள் விடிய காலையில யாருக்கும் தெரியாம ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அந்த தீவை தேடி கிளம்புறாரு. கரெக்டா அங்கிருந்து கிளம்புன ஒரு 1/2 hourல அந்த தீவை அவர் கண்டுபிடிக்கிறாரு. யார் கண்ணிலையும் படாத மாதிரி தன்னுடைய படகை அங்க இருக்கிற செடி கொடிகள் நடுவுல மறைச்சு வச்சுட்டு அந்த தீவுக்குள்ள நடந்து போறாரு. அது ரொம்ப சின்ன தீவு. அந்த தீவோட நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பங்கர் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமோட பூட்டை உடைச்சிட்டு இவர் மெதுவா உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த பங்கர் ஃபுல்லா வெடிமருந்து. அந்த வெடிமருந்து வச்சு ஒரு ஊரையே காலி பண்ணிடலாம் போல. அவ்வளோ வெடிமருந்து அந்த பங்கர் ஃபுல்லா ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ வெடிமருந்து இங்க எங்க வந்தது, யாருங்க வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மெதுவா அவர் வெளியே வராரு. வெளியே வந்து அந்த தீவோட மறுபுறம் போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வர வழியில காணாமல் போன அந்த கப்பல் அங்க நின்னுட்டு இருக்கு. அந்த கப்பல்ல லைட் எதுவும் எரியல, ரொம்ப சைலண்டா அமைதியா நின்னுட்டு இருக்கு. விடிய காலை நேரம்ன்றதால ரொம்ப இருட்டா இருக்கு. அவர் அந்த கப்பல் கிட்ட போலான்னு பாக்குறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த கப்பல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கடல்ல பாத்தீங்கன்னா இதே அளவுல இன்னொரு பெரிய கப்பல் அங்க நின்னுட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த தீவுல காணாமல் போன ஒரு கப்பல், அதே சமயம் பங்கர் நிறைய வெடிமருந்து, தொலைவுல இன்னொரு கப்பல், இங்க ஏதோ நடக்குது, இது நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டே இருக்கும் போதே அவர் நோக்கி யாரோ துப்பாக்கியால சுடுறாங்க. அவர் உடனே பக்கத்துல இருக்க மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு தன்னை சுடுறவர் யாருன்னு பார்த்துட்டு அவங்க கூட இறங்கி சண்டை போடுறாரு. தான் யாருன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ தன்னுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டாரு. தன்னை துப்பாக்கியால சுட வந்தவனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. வாங்கின அடியில அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அவன் யாருன்னு அவன் முகத்தை பார்த்தா தெரியுது, அவன் தான் அந்த போட் கிளப்போட ஓனர். அவனை அங்கேயே கட்டி போட்டுட்டு அந்த கப்பலுக்குள்ள போய் அவர் செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இதே போல வேற யாரோ சில பேர் அவர் நோக்கி துப்பாக்கியால சுட்டுட்டு ஓடி வர சத்தம் கேட்குது. நாம இங்கிருந்து மாட்டிக்க கூடாது, தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த திமிங்கல தீவிலிருந்து வேகமா ஓடி வந்து போட்ல ஏறி தன்னுடைய அந்த பிரைவேட் ஐலாண்டுக்கு வந்து சேர்றாரு. யாருக்கும் தெரியாம ஒரு ரூம்ல போய் பதுங்கிறாரு. அன்னைக்கு பொழுது விடிஞ்ச பிறகு ஹீரோ மறுபடியும் அந்த போட் கிளப்புக்கு வராரு. அங்கிருந்து ஒரு போட் எடுத்துட்டு திமிங்கல தீவுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கப்பலை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக அவர் கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அந்த போட் கிளப்போட ஓனர் அவங்க இருக்கான். அவன் என்ன சொல்றானா ஹீரோவை பார்த்துட்டு, இன்னும் 2 நாளைக்கு எந்த போட்டும் கிடையாது சார், ஏன்னா எல்லாம் சர்வீஸ்ல இருக்கு, அது முடிச்சாரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் முகம் பார்த்தா வீங்கி இருக்கு. ராத்திரி ஹீரோ அவனை அடிச்சாடி. ஆனா ஹீரோ தான் அங்க வந்தாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுடைய எண்ணம் இந்த தீவுல இருந்து தான் யாரோ அங்க வந்திருக்காங்க, அதனால இந்த தீவுல இருந்து இன்னும் 2 நாளைக்கு யாரும் வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி, அவன் போட்டை யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கான். சோ இப்போ ஹீரோக்கு என்ன தெரிய வருதுன்னா, நேத்து ராத்திரி திமிங்கல தீவுக்கு பக்கத்துல அந்த கப்பல் கிட்ட நடந்த சண்டைக்கு காரணம் இந்த தீவுல இருக்க யாரோ ஒரு ஆள் அப்படின்றத இந்த போட் கிளப் ஓனர் கண்டுபிடிச்சிட்டான். அதனாலதான் இப்ப இவன் யாருக்கும் போட் கொடுக்க மாட்டேன்றான். சோ இவன் கிட்ட இருந்து போட் வாங்காம நம்மளால அங்க போக முடியாது, இவனோட ஹெல்ப் நமக்கு தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த போட் ஓனர் கிட்ட தனியா பேசுறாரு. அந்த திமிங்கல தீவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், நேத்து ராத்திரி அங்க வந்தது என்னுடைய ஆள் தான், அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீங்க அரசாங்கத்துக்கு தெரியாம ஏதோ ஒரு பெரிய தப்பு அங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் உங்களை மாதிரி தான் பெரிய பணக்காரன், நிறைய கேம்பிளிங் பண்ணுவேன். அங்க நடக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுல உனக்கு என்ன ஷேர் வேணுமோ அதை கேளு, நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நான் மொத்தத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட போட்டு வாங்குறாரு. இதை கேட்ட அந்த போட் கிளப் ஓனர் பயந்துட்டு என்ன சொல்றானா, சார் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, போலீஸ் கிட்டலாம் போகாதீங்க, நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். அந்த கப்பல்ல ஏதோ ஸ்மக்லிங் கோல்டு இருக்கு, அதை விற்கிறதுக்காக அந்த கப்பலுடைய ஓனர் ஒரு நல்ல பையிங் பார்ட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கான டீலர் வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, உங்ககிட்ட காசு இருந்தா அந்த கோல்டை நீங்க வாங்கிக்கோங்க, எனக்கு தேவையான கமிஷன் மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோவும் அவங்ககிட்ட சொல்றாரு, பிளாக் மார்க்கெட் ரேட்ல அந்த கோல்டு கிடைச்சா கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன், என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த போட் கிளப் ஓனர் ஒரு போட் எடுத்துக்கிட்டு ஹீரோ அதில் அழைச்சிக்கிட்டு அந்த திமிங்கல தீவுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கப்பல் கிட்ட போறான். போட் அந்த தீவு கிட்ட போகும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. நேத்து ராத்திரி அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த ஆப்பிரிக்கன் கப்பல் இப்போ அங்க இல்ல. அதுக்கு பதிலா ராத்திரி அவர் பார்க்கும்போது தூரத்தில் இன்னொரு கப்பல் நின்றுச்சு பார்த்தீங்களா, அந்த கப்பல் தான் இப்போ அந்த ஆப்பிரிக்கன் கப்பல் நிற்க வேண்டிய இடத்துல நிற்குது. ஸோ இப்போ அந்த கப்பல் எங்கே போச்சுன்னு இவருக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. கன்ஃபியூஷனை வெளியே காமிக்காம அந்த பெரிய கப்பலுக்கு இவர் போறாரு. அந்த கப்பலுடைய ஓனரை வந்து ஹீரோ மீட் பண்றாரு. அந்த ஸ்மக்லிங் கோல்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஹீரோ கேட்டு வாங்குறாரு. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக அது ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தங்கமாக தான் இருக்கணும். இப்போ இந்த கப்பலில் இருக்க இந்த கேங் எப்படியோ அந்த தங்கத்தை கொள்ளடிச்சு அந்த தங்கத்தை பிளாக் மார்க்கெட்டில் விற்று பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த ஐலாண்டு பக்கத்தில் இப்போ வந்து இந்த கப்பலை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ஐலாண்டில் பெரும் பணக்காரர்களும் கொள்ளையர்களும் கேம்ப்ளர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்கன்னு இதில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க. பட் அந்த ரெக்கார்டில் இந்த கப்பல் இந்த தீவுக்கு வந்தது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தீவுல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து ரகசியமாக கப்பல் நிப்பாட்டியிருக்காங்கன்ற விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே கணக்கு போட்டு பார்த்த ஹீரோ அந்த கப்பலுடைய ஓனர்கிட்ட ஹீரோ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு நல்லா இருக்கு, நான் இந்த கோல்டை வாங்கிக்கிறேன். மார்க்கெட் ரேட்டை விட 30% நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க மொத்த கோல்டு நான் வாங்கிக்கிறேன், நீங்கள்
கணக்கு போட்டு வைங்க, நான் தீவுக்கு போயிட்டு என்னோட பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிட்டு நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு 2 நாள்ல வரேன், நம்ம டீலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போட் கிளப் ஓனரும் அந்த கப்பல்ல இருந்து இறங்கி மறுபடியும் அந்த நீலத்தீவுக்கு அந்த பிரைவேட் ஐலாண்டுக்கு வராங்க. ஹீரோ ரிட்டர்ன் வந்ததும் பார்க்கறாரு, அவருடைய ரூம்குள்ள அத்துமீறி யாரோ நுழைஞ்சிருக்காங்க, அவரோட திங்ஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு. ஸோ ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது, தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க, தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு குறுக்க யாரோ வந்துட்டு இருக்காங்க. விஷயம் கைமீறி போறதுக்கு முன்னாடி இந்த கேஸை நம்ம சீக்கிரமா முடிச்சாக்கணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம போட் கிளப்ல இருந்து ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு ரகசியமா அந்த திமிங்கல தீவுக்கு போறாரு. அதே போல யாருக்கும் தெரியாம அந்த போட்டை அங்க இருக்க செடி கொடியில மறைச்சு வச்சுட்டு அந்த தீவுக்குள்ள நடந்து போயிட்டு மறுபடியும் அந்த பங்கர் கிட்ட போறாரு. ஆனா பங்கர் ஆல்ரெடி திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா நேற்று இரவு அவர் அங்க பார்த்த அந்த வெடிமருந்துகள் எதுவுமே காணோம். அவ்வளவு வெடிமருந்துகள் எப்படிங்கிறது போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, காலையில இங்கிருந்து அந்த ஆப்பிரிக்கன் கப்பலும் காணாம போயிருக்கு, இப்போ இங்கிருந்து அந்த வெடிமருந்தும் காணாம போயிருக்குன்னா இந்த வெடிமருந்து எல்லாம் அந்த ஆப்பிரிக்கன் கப்பலோட தான் போயிருக்கணும். அப்போ அந்த கப்பல் இருந்த தங்கம் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த திமிங்கல தீவுல இருந்து திரும்ப நீலத்தீவுக்கு வராரு. போட் ஹவுஸ்ல அந்த போட்டை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா தன்னோட ரூமுக்கு வராரு. தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் இப்போ எந்த நிலைமையில இருக்கு அப்படின்ற விஷயத்த அப்டேட் பண்ணணும்ன்றதுக்காக அவருடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரங்க் கால் புக் பண்ணி அவர் பேச ட்ரை பண்றாரு. தான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்குது. அதாவது காணாமல் போன அந்த ஆப்பிரிக்கன் கப்பல் இந்திய பெருங்கடல் பக்கத்துல ஒரு இடத்துல வெடிச்சு செதறி மூழ்கிடுச்சு அப்படின்ற விஷயம் அவங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அவருக்கு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவும் குழம்பி போன நம்மளுடைய ஹீரோ அமைதியா தன்னுடைய ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆப்பிரிக்கன் கப்பல் கடைசியா காணாம போகும்போது அதனுடைய சிக்னல் இந்திய பெருங்கடல்ல ஒரு இடத்துல கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த கப்பலோட சிக்னல் மறுபடியும் வெடிச்சு செதறும் போது திரும்பவும் அது காணாமல் போன இடத்துல தான் கிடைச்சது. ஆனா இன்பிட்வீன் இந்த டைம்ல அந்த கப்பல் அந்த பிரைவேட் ஐலாண்டுக்கு வந்து போனது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணவங்க அந்த கப்பலோடைய சிக்னலை ஜாம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த கப்பலை இந்த பிரைவேட் ஐலாண்டுக்கு கொண்டு வந்து அந்த ஆப்பிரிக்கன் கப்பல்ல இருந்த தங்கத்தை வேற ஒரு கப்பலுக்கு ரகசியமா மாத்திருக்காங்க. தங்கத்தை மாத்திட்டு அந்த ரகசிய தீவு பங்கர்ல இருந்த எல்லா வெடிமருந்தையும் அந்த ஆப்பிரிக்கன் கப்பலில் ஏற்றிட்டு மறுபடியும் அந்த கப்பலை எங்கே அந்த கப்பல் காணாமல் போச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு திரும்பவும் கப்பலோட சிக்னலை ஆன் பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ணி வச்ச கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பலை அவங்க வெடிக்க வச்சிருக்காங்க அந்த கொள்ளக்காரங்க. ஸோ ஆஸ் பர் த ரெக்கார்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து தங்கம் கொண்டு வந்த அந்த கப்பல் இந்திய பெருங்கடல் நடுவில் வரும்போது வெடிச்சு செதறி தங்கத்தோட அந்த கப்பல் மூழ்கிடுச்சு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கப்பல் வெடிச்சு செதறின அந்த இடத்துல தான் போய் தங்கத்தை தேடுவாங்களே ஒழிய இந்த தீவு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொள்ளையடிச்சு இந்த தங்கத்தை இப்போ அந்த தீவுக்கு பக்கத்துல வேற ஒரு கப்பல் இருக்காங்க பத்திலாம் அந்த கேங் அந்த தங்கத்தை பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இதுதான் அந்த கப்பல்ல இருக்கவங்க போட்ட பிளான். சோ இது இப்ப ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. சொன்ன மாதிரியே 2 நாள் கழிச்சு மறுபடியும் பிசினஸ் மேனா அந்த கப்பலுக்கு போறாரு அந்த தங்கத்தை வாங்குறதுக்கு. அந்த கப்பல்ல இருக்க அந்த பணக்காரனும் அவனோட கேங்கும் ஹீரோ ஒரு போலீஸ்ன்றதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ அந்த கப்பலுக்கு போயிட்டு தங்கம் வாங்குறதுக்காக டீல் பேசிட்டு வந்தார் பாத்தீங்களா, அதுல இருந்தே அவர் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு ஸ்டோரியில கொடுத்திருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணது மூலமா ஹீரோ ஒரு போலீஸ்ன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ்னு தெரிஞ்ச இவரை அந்த கப்பலில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தீர்த்துக்கிட்ட முடிவு பண்றாங்க. அங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. ஹீரோ ஆல்ரெடி ஹெட் ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்தது மூலமா இந்த சண்டை நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல போலீஸ் கரெக்டா வந்து அந்த கப்பலை ரவுண்ட் அப் பண்ணி அந்த கப்பலில் இருக்க எல்லாரையும் கைது பண்ணிடுவாங்க. அந்த ஆப்பிரிக்கன் கப்பல்ல இருந்து இந்த கொள்ளக்காரங்க 3D எடுத்துட்டு வந்த அந்த தங்கம் எல்லாமே இந்த கப்பல்ல இருந்து போலீஸால கைப்பற்றப்படுது. திரும்பவும் அந்த தங்கம் சேஃபா இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது. இந்த இடத்துல இந்த கதை முடியுதுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதான்னு தெரியல, ஏன்னா நான் ரொம்ப எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொன்னேன். ஏன்னா நான் கதையை விவரமாக சொன்னால் நிறையா ஸ்பாயிலர்ஸ் வந்துருங்க. இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரின்றதால அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அதனால தான் அந்த கதையை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய புக்கு, ரொம்ப பெரிய நாவல், கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கம் கிட்ட இருக்கும். அவ்வளோ பெரிய கதையை நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பக்கத்தில் எவ்வளோ ஸ்டோரி இருக்குமோ அவ்வளோதான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா பார்த்துங்க இந்த புக்கில் இன்னும் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்காங்க அப்படின்னு. இந்த புக்கில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திர வடிவமைப்பும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்குங்க. இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த கதை வந்து ஒரு தீவில் நடக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா கடல், நடுவில் ஒரு பணக்காரங்களுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. அது எப்படி இருக்குன்றத அவங்க கொடுத்த விதம், ஒவ்வொரு சீன்லையும் ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு நடக்கும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி ஒரு சீன் என்ன இருக்கு, தென்னை மரங்கள் அசைறது, அலை அடிக்கிறது, இரவு நேரம், அந்த இரவு நேரத்தில் இருக்க அந்த சந்திரனோட அழகு, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ரெசார்ட், அங்கே இருக்கிற போட் ஹவுஸ், இது
எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் கதாபாத்திர வடிவமைப்பு கூடவே கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த நாவல் ஃபுல்லாமே நம்ம படிக்கும் போது அந்த ஐலாண்டை பேஸ் பண்ணி அந்த கதை நடக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப அழகாக புரியும். அந்த நாவல் கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த நாவலில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புத்தகத்தோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.